பிரேஸ் த லார்ட். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசு இயேசு என்று ஓடி ஓடி ஒண்ணுமே இல்லாம போயிட்டான் என்று உலகத்தார் நம்மை பார்த்து கேலி செய்யும் வார்த்தை இது. ஜெபித்து ஜெபித்து என்னத்த கண்டாய், இன்னும் வாழ்க்கை அப்படியேதானே இருக்குது என்று உலகம் நம்மை பார்த்து ஏளனமாய் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, கொஞ்ச காலம் நம் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒன்றுமில்லாதது போலத்தான் தெரியும். காரணம், உலகம் நம்மை பார்க்கும் பார்வை வேறு, நம் தேவன் நம்மை நடத்தும் விதம் வேறு. வேதம் சொல்கிறது, கர்த்தரின் நாமத்தை அறிந்து அவர் மேல் எப்போதும் வாஞ்சையாயிருக்கிறவனை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தரின் நாமத்தை அறிந்தவர்கள் கர்த்தர் யார், அவருடைய வல்லமை என்ன என்பதை தம் இதயபூர்வமாக உணர்ந்து, சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் எனக்கு என் இயேசு போதும் என்று வாஞ்சையாக அவர் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். உலகம் நம்மை ஒன்றுமில்லை என்று தள்ளிய அதே இடத்தில் நாம் கர்த்தர் மேல் வைத்த வாஞ்சையைக் கண்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். நம்முடைய அவசரத்திற்கு அல்ல, ஆனால் நிச்சயமாக அவருடைய நேரத்தில் கர்த்தர் நமக்கு குறித்த காரியத்தை முடித்து கொடுக்க அவர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்யும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி கேலி செய்த அதே உலகத்தின் கண்கள் முன்னால் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார். அது மனிதர்களால் பறிக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு தெய்வீக உயர்வு. ஆம், தாவீதைப் போல, யோசேப்பைப் போல, தானியேலைப் போல ஒரு உயர்வு உங்களுக்கு வரும் என்பதை விசுவாசியுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையை பார்த்து உலகம் சிரிக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதீர்கள். இயேசு என்று ஓடிய ஓட்டம் ஒருபோதும் வீண் போகாது. தொடர்ந்து அவர் மேல் வாஞ்சையாயிருங்கள். உங்கள் உயர்வுக்கான கர்த்தரின் நேரம் மிக அருகில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இதை பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.